ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பான விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னி. ஜோதிடத்திலேயே மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாத ராசி எதுனா அது விருச்சிகம் தான். நீங்க ஒரு அமைதியான குளம் மாதிரி வெளியில தெரிவிங்க, ஆனா அந்த குளத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எதையுமே வெளிக்காட்ட மாட்டீங்க. ஒரு துரோகத்தையோ ஒரு வலியையோ மனசுக்குள்ளேயே பூட்டி வைப்பீங்க. கடந்த கொஞ்ச காலமா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எல்லாரும் என்ன மட்டும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இந்த சனிப்பெயர்ச்சி அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகுது. இது உங்களை உடைக்க போற காலம் இல்ல, உங்களை ஆழமா செதுக்கி ஒரு பலமான மனிதனா உலகத்துக்கு காட்ட போற காலம். இந்த 10 நிமிஷம் உங்களுக்கானது. நிதானமா கேளுங்க. நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. ஆனா அதே நபர் ஒரு துரோகம் பண்ணிட்டா அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எறிஞ்சிடுவீங்க. ஆனா அந்த ரணம் உங்க மனசை விட்டு போகவே போகாது. சனி பகவான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற பாடம் என்ன தெரியுமா? கட்டுப்படுத்துவதை விட்டுவிடு. நீங்க எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த பயிற்சியில சனி பகவான் உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதை தானா பிடுங்கி எறிவாரு. அது சில உறவுகளா இருக்கலாம், சில பழக்கங்களா இருக்கலாம். அது ஆரம்பத்துல வலிக்கலாம், ஆனா அந்த வலி தான் உங்களை ஒரு சோல் அவேக்கனிங், அதாவது ஆத்மாத்மமான விழிப்புணர்வுக்கு கொண்டு போகும். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு வரப்போற சில சவால்கள் பத்தி பார்க்கலாம். 2026 ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும். காரணமே இல்லாம மன சோர்வு ஏற்படும், இல்லைன்னா ஒரு சோகம் மாதிரி மன சோகம் மாதிரி வர ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் வந்து தூக்கத்தை கெடுக்கும். ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நாம மட்டும் ஏன் தனியா இருக்கோம்னு தோணும். இதெல்லாம் ஏன்னு புரியுதா? உங்க மனசுல வருஷ கணக்கா நீங்க சேர்த்து வச்ச அந்த பாஸ்ட் டிராமா, அதாவது பழைய கசப்பான அனுபவங்களை சனி பகவான் இப்போ வெளியே தள்ளுறாரு. இது ஒரு இன்டர்னல் டீடாக்ஸ். ஒரு பாத்திரத்துல புதுசா பால் ஊத்தணும்னா முதல்ல அதுல இருக்கிற பழைய கரைகளை தேய்க்கணும்ல, அந்த வேலை தான் இப்போ நடக்குது. இந்த நேரத்துல அமைதியா இருங்க. முடிஞ்சா மனசு விட்டு அழுதுடுங்க. அழுகங்கிறது பலவீனம் இல்லை, அது உங்க மனசை சுத்தம் பண்ற ஒரு மருந்து. இப்ப அடுத்ததா 2026 பாதியிலிருந்து ராஜயோகம். நிச்சயமா சொல்றேன், 2026 பாதியை கடந்த உடனே நீங்க ஒரு புது மனுஷனா வெளியே வருவீங்க. விருச்சிக ராசி பெண்கள் இவ்வளவு நாள் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த எமோஷனல் பாரம் குறையும். ஒரு பெரிய ஹீலிங் வந்து நடக்கும் உங்களோட வாழ்க்கையில. விருச்சிக ராசி ஆண்கள், வேலை மற்றும் சமூகத்துல உங்களுக்கான அதிகாரம் கூடும். சனி பகவான் உங்களை மனதளவுல இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்குவாரு. யாரும் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நீங்க யார நினைச்சீங்களோ அவங்க இல்லாமலேயே உங்களால ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை பிறக்கும். பயம் காணாம போகும். ஒரு தெளிவான முடிவெடுக்கும் திறன் வரும். அடுத்ததா வேலை மற்றும் தொழில் பொருளாதாரம் பத்தி பார்க்கலாம். வேலை விஷயத்துல நீங்க இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். அரசு வேலை, புலனாய்வுத்துறை, அக்கவுண்ட்ஸ் மற்றும் டெக்னிக்கல் வேலைகளுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப கடுமையா வேலை வாங்கலாம், ஆனா அது உங்க ப்ரொமோஷனுக்கான படிக்கட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. தொழில் செய்யறவங்களுக்கு, புதுசா அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு புது பார்ட்னர்ஷிப் வேண்டாம். யாரையும் நம்பி பிசினஸ்ல முதலீடு செய்யாதீங்க. ஷார்ட்கட் வழியில பணம் சம்பாதிக்க எவனாவது கூப்பிட்டா அங்கேயே நோ சொல்லிடுங்க. ஆரம்பத்துல சேமிப்பு கரையலாம், ஆனா 2026 கடைசிக்குள்ள ஒரு நிலையான வருமானம் வரும். பழைய கடன்களை அடைக்கிற வாய்ப்பு தேடி வரும். ஒரு சொத்து இல்லாட்டி நிலம் வாங்குற யோகம் நிச்சயம் உண்டு. இப்போ உறவுகளை பத்தி பார்க்கலாம். சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு வரப்போற பார்ட்னர் ரொம்ப மெச்சூர்டான ஆளா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க குடும்ப அமைப்புல விருச்சிக ராசிக்காரங்க சண்டையில ரொம்ப மோசமா பேசுவீங்க, இல்லைன்னா பேசாமையே இருந்து தண்டிப்பீங்க. இது ரெண்டையுமே தவிர்த்துடுங்க. மனசு விட்டு பேசுங்க. திருமண வாழ்க்கை மற்றும் காதல் அமைப்புகள் பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முறை காயப்பட்டா அந்த உறவை அறுத்துட்டு வந்துடுவீங்க, ஆனா மனசுக்குள்ள அந்த வலி இருக்கும்.
இப்போ இருக்கிற ராகு சனி நிலையால காதல்ல சிலருக்கு தப்பான உறவுகள் தேடி வரும். அதாவது ஏற்கனவே திருமணமானவங்க மேல ஈர்ப்பு வர்றது, இல்லனா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வர காதல் உங்களை நிம்மதி இல்லாம பண்ணும். அதனால ரொம்பவே கவனமா இருங்க. திருமணம் ஏற்கனவே திருமணமானவங்க, நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஆனா பேசுறது இல்லைங்க அப்படின்ற நிலைமையில இருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு தேர்ட் பர்சன் மூக்க நுழைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்க அம்மாவோ இல்ல மாமியாரோ இல்ல நண்பர்களோ யாரா வேணாலும் இருக்கலாம். யாருக்காகவும் உங்க துணைய விட்டு கொடுக்காதீங்க. நீங்க 2 பேரும் தனியா ஒரு டூர் போயிட்டு வந்தா இந்த ஈகோ சண்டையெல்லாம் காணாம போயிடும். குழந்தை பாக்கியம். குழந்தைக்காக காத்துட்டு இருக்க விருச்சிக ராசி தம்பதிகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி. சனி 5ஆம் இடத்துல அமர்றதுனால குழந்தை பிறப்புல சின்ன தடைகள் வரலாம். ஆனா பயப்பட வேண்டாம். நீங்க சரியான மருத்துவ சிகிச்சையை எடுத்தா 2026 கடைசியில கண்டிப்பா ஒரு வாரிசு உங்க மடியில வந்து அமரும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களோட படிப்பிலோ இல்லாட்டி ஆரோக்கியத்திலோ சின்ன கவலைகள் வந்து போகும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்கள அதட்டாம ஒரு நண்பனாக அணுகுங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்க போகிற காலம் இது. கூடுதலாக உங்களுக்கு சில பலன்கள் வந்து சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விருச்சிக ராசிக்கு இந்த பயிற்சியில் சொத்து யோகம் பயங்கரமாக இருக்குது. பல வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமா முடியும். முன்னோர்கள் சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு தானா வந்து சேரும். ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை உங்க பெத்தவங்களுக்காக செலவு பண்ணுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் சனியால வர கெடு பலன்கள் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி தொழில் அமைப்பிலையும் சில கூடுதல் பலன்கள். இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த பயிற்சியில சனி பகவான் உங்க உழைப்ப நோட் பண்றாரு. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப கடுமையா சோதிப்பாங்க. ஏன் என்ன மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த ப்ரெஷர் தான் உங்களை ஒரு பெரிய போஸ்டிங்க்கு தயார் பண்ணுது. 2026 ஆகஸ்டுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பதவி உயர்வு வரும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்காக, சொந்தமா தொழில் பண்றவங்களுக்காக, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க உங்கள் பேரை விட்டுட்டு உங்கள் மனைவி இல்லாட்டி குழந்தைங்க பேரில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த நேரத்தில் கோபப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. அடுத்த வேலை கையில் இல்லாமல் ரிசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா புது வேலை கிடைக்கிறதுல சின்ன தாமதம் இருக்கும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தமா இடுப்பு வலி, யூரினரி பிரச்சனைகள், மன உளைச்சல் வரலாம். தினமும் 20 நிமிஷம் நடங்க, நிறைய தண்ணி குடிங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தது தான். இதனாலதான் உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம வீடே ஒரு போர்க்களம் மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த பெயர்ச்சியில சனி 5ஆம் இடத்துக்கு நகர்றாரு. இது உங்க மனசுல இருந்த அந்த பாரத்தை 80% குறைக்கும். அப்பாடா, ஒரு வழியா நிம்மதி மூச்சு விடலாம்னு நீங்க நினைக்க போற தருணம் இதுதான். மறைமுகமான எதிரிகள் மற்றும் துரோகங்கள் பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க முகம் தெரியாத எதிரிகளை விட கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களால தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சியில ஒரு ஆச்சரியம் நடக்கும். உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சவங்க அவங்க செஞ்ச தப்புல அவங்களே போய் மாட்டிக்குவாங்க. நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும். இதை நீங்க லைவா பார்க்க போறீங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. சனி 5ல் அமர்வதால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையும். இதோட ராகு பகவானும் சாதகமா இருக்கும்போது சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, பழைய முதலீடுகள் இல்லாட்டி பரம்பரை சொத்து மூலமா திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாள் காசுக்கு கஷ்டப்பட்ட உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஆனா அந்த பணத்தை நீங்க தப்பான வழியில செலவு பண்ணக்கூடாது. அடுத்ததா ஆன்மீக தேடலும் சித்தர்களோட அருளும். விருச்சகன்றது ஒரு அக்கல்ட் ராசி, அதாவது ரகசியங்கள் மற்றும் ஆன்மீகத்தின் உச்சம் நிறைந்த ராசி. இந்த பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது ஒரு குரு கிடைப்பாங்க, இல்லைன்னா திடீர்னு ஒரு பெரிய கோயிலுக்கு போகணும்னு தோணும். குறிப்பா சித்தர்கள் வழிபாடு இல்லாட்டி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா மாறும். உங்களுக்கே தெரியாத ஒரு சக்தி உங்களை பாதுகாக்கிறத நீங்க உணர்வீங்க.
உடல் மாற்றமும் புதிய தோற்றமும். கடந்த 2 வருஷமா நீங்க உடம்ப கவனிக்காம விட்டிருந்திருப்பீங்க. முகம் வாடி போயிருக்கும், ஒரு பொலிவு இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்க உணவு பழக்கம் மாறும். நீங்க மறுபடியும் பழையபடி இளமையாவும் பொலிவாவும் மாறுவீங்க. உங்க கண்ணுல ஒரு காந்த சக்தி வரும். மத்தவங்களை ஈர்க்கிற குணம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. காகத்துக்கு தினமும் சாதம் வைங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் அறவே விட்டுடுங்க. அதுதான் சனி பகவானுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்களை உடைக்க வரல, உங்களை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பழைய சாம்பல்ல இருந்து எழ வைக்க வந்திருக்கு. 2026 இருந்து 2028 உங்க வாழ்க்கையோட ரீபர்த். பொறுமை, நேர்மை, நம்பிக்கை, இது 3 இருந்தா நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு. கடைசியா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இது உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தெளிவு. விருச்சிகம்னாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனை முறை உங்களை சுற்றி நெருப்பு மூட்டப்பட்டாலும், எத்தனை முறை நீங்கள் எரிக்கப்பட்டாலும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சாம்பல்ல இருந்து இன்னும் பலமானவராக தான் எழுந்து வருவீங்க. கடந்த காலம் உங்களுக்கு வலிகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வலிகள் தான் உங்களை ஒரு ஞானியாக மாற்றிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், சனி பகவான் உங்களை இப்போ தனிமைப்படுத்துறாரு அப்படின்னா அது உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்லை. கூட்டத்தில் ஒருத்தராக இருந்த உங்களை ஒரு தலைவனாக மாற்றி உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த உறுதி மற்ற எந்த ராசிக்குமே கிடையாதுங்க. இறுதியாக ஒரு உறுதிமொழி, இன்னையிலிருந்து பழைய காயங்களை தோண்டி எடுக்கிறத நிறுத்திடுங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினா அவங்கள வெறுக்காதீங்க, அவங்களுக்காக பரிதாபப்படுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல மனிதரை அவங்க இழந்துட்டாங்க. வரப்போற 2026 முதல் 2028 வரை இது உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்களே கட்ட போற காலம். பொறுமையா இருங்க, நேர்மையா உழைங்க, குலதெய்வத்தை நம்புங்க. வெற்றி உங்களுக்கு பின்னாடி இல்லைங்க, உங்களோட பாதைக்கு முன்னாடி காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையா இப்போதான் நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.